வேலை வணங்குவதே எமக்கு வேலை. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். முருகப்பெருமானின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தொண்டர் நல்லியக்கோடர். முருகப்பெருமான் தமிழ் கடவுள். தமிழர்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வந்தது. திருமுனைப்பாடி என்கின்ற அற்புதமான நாட்டினுடைய ஒரு பகுதியை மிக சிறப்பாக அரசாட்சி செய்து வந்தவர்தான் நல்லியக்கோடர். அவருடைய நாட்டிலே அவருடைய அரசாட்சியானது அறிவு, அன்பு, அருள் நிறைந்ததாக சிறப்புடன் நடைபெற்று வந்தது. தன் நாட்டு மக்களை எல்லாம் தன் உயிரினும் மேலாக கருதி அவர் சிறப்பாக ஆட்சி நடத்தி வந்தார். நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்று படையிலே இவருடைய பெருமைகளையெல்லாம் பாடி களிரும் பல்வேறு செல்வ வளங்களையும் பரிசாக பெற்றார். அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் நல்லியக்கோடர். முருகப்பெருமானை தன்னுடைய ஆத்மார்த்தமான தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருக்கக்கூடிய விரதங்களையெல்லாம் சிறப்பாக இருந்து, குறிப்பாக கந்த சஷ்டி விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை வழிபட்டு சிறப்பாக ஆட்சி நடத்துவதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். அவரிடம் இல்லை என்று தேடி வருபவர்களுக்கு அவர் அள்ளி வழங்கக்கூடிய அற்புத மன்னராக விளங்கினார். அவருடைய நாட்டில் செல்வ வளங்கள் செழிப்புற்று இருந்தது. மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அவரை எதிர்த்து எந்த மன்னர் வந்தாலும் வெல்ல முடியாது. அவ்வளவு சிறப்பு பொருந்திய, வீரம் பொருந்திய மன்னனாக நல்லியக்கோடர் இருந்தார். பல்லவ மன்னர்கள் அவரை எதிர்த்து போரிட்டு அவரிடம் தோற்று ஓடினர். சேர சோழ மன்னர்களும் அவரிடம் வந்து போரிட்டு வெல்ல முடியாமல் தோற்று போயினர். இப்படி எல்லா மன்னர்களும் தோற்று போய் அவர்கள் எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து கொண்டு இவரை எதிர்க்கின்றனர். எல்லா திசைகளில் இருந்தும் படை வீரர்களும் மற்ற படைகளும் வந்து இவருடைய நாட்டை சூழ்ந்து கொள்கின்றன. இப்ப ஒவ்வொரு படையும் இந்த நாட்டுக்கு உள்ள அப்படியே நெருங்கி வருகின்ற பொழுது நல்லியக்கோடர் தன்னுடைய 4 வகை படைகளையும் திரட்டி கொண்டு எதிரே சென்று போரிடுகிறார். போரிடுகின்ற பொழுது அவர்களுடைய பலம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன்னா எல்லா எதிரிகளும் ஒன்றாக சேர்ந்து இவரை தாக்குகின்றனர். அப்படி அந்த ஊருக்கு உள்ள வந்து இந்த படை வீரர்களை எல்லாம் அவர்கள் தாக்கி ஒவ்வொன்றாக அழித்து வருவதை பார்க்கின்ற நல்லியக்கோடருக்கு ரொம்ப வருத்தம். என்ன செய்யறதுன்னு புரியாம முருகப்பெருமானை சென்று வணங்கி, உன்னுடைய நல்லாட்சியால் இவ்வளவு நாள் நான் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தேன். இனியும் அந்த ஆட்சி சிறப்பாக தொடர வேண்டும். இந்த பகைவர்களை எல்லாம் அழிப்பதற்கான ஒரு திறமையை, ஆற்றலை எனக்கு தாங்கள் தான் தர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமானை முழுவதுமாக சரணடைந்து விடுகிறார். அப்படியே அவரை சிந்தித்து கொண்டே மயங்கி விழுந்துடுறாரு. அவருடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி ஒரு பொய்கையை கூறி அந்த பொய்கையில் பூத்திருக்கின்ற தாமரை மலரை எடுத்து பகைவர்களை நோக்கி வீசுமாறு சொல்கிறார். இதை கண்டு உடனே மகிழ்ந்து எழுந்த நல்லியக்கோடர் அடுத்த நாள் காலை போர் புரிவதற்கான அந்த நேரம் வரை காத்திருக்கிறார். படை வீரர்களை எதிர்ப்பதற்காக எதிரிகள் எல்லாம் மீண்டும் திரண்டு வர முருகப்பெருமான் கை காட்டிய அந்த குளத்திற்கு சென்று அதில் மலர்ந்திருக்கின்ற தாமரை பூவை பறித்து பகைவர்கள் மேல எறிகிறார். அந்த தாமரை பூவில் இருக்கின்ற ஒவ்வொரு இதழும் அப்படியே ஒவ்வொரு வேலாக மாறி எதிரே இருக்கின்ற பகைவர்களை அப்படியே தாக்குகிறது. பகைவர்கள் உயிரை துறக்கின்றனர். கை, கால், கண் என ஒவ்வொரு உறுப்பாக இழக்கின்றனர். இப்படி இழந்து பாதி பேர் அப்படியே பயந்து ஓடிடுறாங்க. பாதி பேர் இது முருகப்பெருமானினுடைய திருவருள்தான், இவர் முருகப்பெருமானினுடைய பக்தர், இவரை எதிர்த்து நாம் வெல்ல முடியாது அப்படின்னு வந்து சரணடைந்து விடுகின்றனர். சரணடைந்தவர்களை மன்னித்து அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி விடுகிறார் நல்லியக்கோடர். முருகப்பெருமானினுடைய திருவருளால் அன்றைய போரில் அவர் வெற்றியடைந்து மீண்டும் தான் நினைத்ததைப் போல சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்தி வருகிறார். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று அவர்களுக்கு எல்லாவித நற்பெயர்களையும் தரக்கூடியவன் முருகப்பெருமான் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுகிறார். மாசு இல்லாமல், மனசுல எந்தவித குற்றமும் இல்லாமல் முழு மனதோடு முருகப்பெருமானே எனக்கு துணை என சரணடைந்து விட்டால் முருகப்பெருமான் நம்முடனே இருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார்.
அதை போலவே நாம் வேண்டுகின்ற எல்லாவற்றையும் பக்தர்களுக்காக தரக்கூடியவன் முருகப்பெருமான் அப்படின்னு குமரகுருபரர் பாடுகிறார். முருகன் என்கின்ற இந்த நாமம் இருக்கிறதே கோடி நாமங்களுக்கு அது இணையானது. பிற தெய்வங்களினுடைய நாமங்களை நாம் கோடி முறை உச்சரிப்பது முருகா என்று ஒரு முறை நாம் சொல்வதற்கு ஈடாகும். அதனால் கோடி முறை கூறக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை தரக்கூடிய மந்திரம்தான் முருகா என்கின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் கூறி முருகப்பெருமானினுடைய ஆசியோடு அரசாட்சியை செய்து வந்தவர் நல்லியக்கோடர். கந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த விரதத்தின் பலனால் நாட்டு மக்களை சிறப்பாக வழி நடத்தியவர் நல்லியக்கோடர். நல்லியக்கோடர் அந்த முருகப்பெருமான் கை காட்டிய குளத்திலிருந்து தாமரை பூவை எடுத்தார் அல்லவா, அந்த குளமானது உப்புவேலூர் என அழைக்கப்படுகிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுக்க முருகப்பெருமானின் துணையோடு சிறப்பாக அரசாட்சி நடத்தி நிறைவில் முருகனின் திருவடியை சென்றடைந்தவர் நல்லியக்கோடர். மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். நன்றி, வணக்கம்.